கிரேக்கத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததற்கு பின்பு அலெக்சாண்டர் தன் தந்தை இரண்டாம் பிலிப்ஸின் மிகப்பெரிய கனவை நிஜமாக்க தயாரானார். அந்த கனவு பெர்ஷிய பேரரசை முற்றிலும் வீழ்த்துவதே. அந்த காலத்தில் பெர்ஷிய பேரரசின் பரப்பளவு மிகப்பெரியது. மேற்கில் ஆசியா மைனர், எகிப்து, மேற்காசியா, கிழக்கிலே இந்தியாவின் எல்லைகள் வரை அது பறந்திருந்தது. உலகின் மிகப்பெரிய பேரரசு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் புறத்தோற்றம் மட்டுமே வலிமையாக இருந்தது. உள்ளே ஊழல், ஒழுங்கின்மை, சப்தர்களின் போட்டி, மன்னர் மூன்றாம் டேரியஸின் அனுபவ குறைவு போன்றவை பேரரசை பலவீனப்படுத்திவிட்டன. அலெக்சாண்டர் இந்த பலவீனங்களை புரிந்து கொண்டிருந்தார். இது வெளியில் பாறை போல இருந்தாலும் உள்ளே மணல் குவியல்தான் என்று அவர் நம்பினார். அலெக்சாண்டர் முதலில் தனது பின்னணியை உறுதிப்படுத்தினார். மாசிடோனியாவின் உள்ளக நிர்வாகத்தை தனது நம்பகமான தளபதி ஆன்டிபேட்டரிடம் ஒப்படைத்துவிட்டு, நான் ஆசியாவிற்கு போகிறேன், நான் இல்லாத போது பேரரசை நீ பாதுகாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதனால் தனக்கு பின்னால் எந்த துரோகமும் நிகழாது என்று அவர் உறுதியாக இருந்தார். அவரது தாயார் ஒலிம்பியாஸ் கூட அரச அரண்மனையின் அதிகாரத்தை பேணிக் கொண்டிருந்தார். இவ்வாறு தனது குடும்பமும் பேரரசும் பாதுகாப்பில் இருந்ததால் அவர் தனது கவனத்தை முழுமையாக பெர்ஷியாவை நோக்கி திருப்ப முடிந்தது. கிமு 334ஆம் ஆண்டில் கோரிந்தில் நடைபெற்ற கிரேக்க சபை, காங்கிரஸ் ஆஃப் கோரிந்த், வரலாற்றின் ஒரு முக்கிய தருணமாகும். அந்த சபையில் அலெக்சாண்டர் கிரேக்கத்தின் தலைவர் என்று அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் கூறிய பேச்சு மிகவும் சக்தி வாய்ந்தது. நாம் அனைவரும் சேர்ந்து நம்மை நூற்றாண்டுகளாக காயப்படுத்திய பெர்ஷியர்களுக்கு எதிராக போராட வேண்டும். மாரத்தான், சலமீஸ், பிளாட்டியா போன்ற போர்களில் நமது முன்னோர்கள் தங்கள் வீரத்தை நிரூபித்திருக்கிறார்கள். இப்போது அந்த வீரத்தை நாம் மீண்டும் காட்ட வேண்டும். அந்த வார்த்தைகள் கிரேக்கர்களின் மனதில் தீவிர உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் பெர்ஷியர்களை வெல்லும் வாய்ப்பை மீண்டும் காண்பதற்கு தயாராக இருந்தார்கள். அலெக்சாண்டர் தனது படையை சிறப்பாக ஒழுங்குபடுத்தினார். சுமார் 40,000 காலாட்படையும் 5,000 குதிரைப்படையும் அவரிடம் இருந்தது. அதில் மாசிடோனிய ஃபைலாங்ஸ், கிரேக்க நகரங்களிலிருந்து வந்த படை வீரர்கள், வில் அம்பு வீரர்கள், குதிரை வீரர்கள் என அனைத்தும் அடங்கும். பெர்ஷியர்களுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் குறைந்த படைதான். பெர்ஷியர்கள் ஒரே தடவையில் 2 லட்சம் வீரர்களை அனுப்பக்கூடியவர்கள். ஆனாலும் அலெக்சாண்டர் தனது படை வீரர்களின் ஒற்றுமை, தந்திர அறிவு மற்றும் தனது தலைமை திறமை ஆகியவை இந்த வேறுபாட்டை சமன் செய்யும் என்று நம்பினார். புறப்படும் முன்பு அவர் ஹெல்லஸ்பாண்ட் கடற்கரைக்கு வந்தார். அங்கு நடந்தது ஒரு புராண சம்பவம். ட்ரோஜன் போரில் வீரமரணம் அடைந்த அகிலஸின் கல்லறைக்கு அவர் காணிக்கை செலுத்தினார். ஹோமரின் இலியட் நூலை எப்போதும் தன் தலையணையில் கீழ் வைத்திருந்த அவர், நான் அகிலஸின் வாரிசு, அவரின் பாதையில் நடக்கிறேன் என்று தனது படை வீரர்களிடம் அறிவித்தார். இது ஒரு சின்னம் மட்டுமல்ல, ஒரு உளவியல் உந்துதல். சிப்பாய்கள், எங்கள் அரசன் சாதாரணமானவர் அல்ல, அவன் வரலாற்றின் பெரும் வீரர்களின் தொடர்ச்சியே என்று நம்பினார்கள். அவரது பயணம் வெறும் இராணுவ போர் அல்ல, அது ஒரு மத கடமையாகும், ஒரு வரலாற்று விதியாகவும் அவர்கள் பார்த்தார்கள். நான் கிரேக்கத்தின் சுதந்திரத்திற்கும் பெர்ஷியர்களின் அடக்குமுறைக்கும் முடிவு கொடுக்கவும் பிறந்தவன் என்ற எண்ணத்திலே அவர் முன்னேறினார். ஹெல்லஸ்பாண்டை கடந்ததும் அவர் ஆசியா மைனரின் கடற்கரை நகரங்களை தாக்க துவங்கினார். பெர்ஷிய பேரரசின் உள்ளூர் ஆளுநர்கள் தங்கள் படைகளை சேர்த்தார்கள். அவர்கள் எண்ணியது நதிக்கரையில் நின்றால் மாசிடோனியர்களை எளிதில் தடுத்து விடலாம் என்பதே. ஆனால் அந்த சிந்தனையே அவர்களின் வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று. அலெக்சாண்டர் தனது படையோடு கிரானிகஸ் நதிக்கரையில் போருக்கு இறங்கினார். பெர்ஷியர்கள் சுமார் 60,000 வீரர்களுடன் எதிர் நின்றார்கள். அலெக்சாண்டரிடம் இருந்தது 37,000 மட்டுமே. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவர் தந்திர அறிவில் முன்னிலையில் இருந்தார். அவர் தானே குதிரையில் முன்னணியில் பாய்ந்தார். சிப்பாய்கள் அதை பார்த்து உற்சாகத்தோடு நதிக்குள் பாய்ந்தார்கள். கடுமையான மோதலின் போது அலெக்சாண்டர் உயிரிழக்கும் அளவுக்கு அபாயத்தில் சிக்கினார். ஆனால் அவரது தோழன் கிளைட்டஸ் அவருக்கு உதவி செய்து அவரை காப்பாற்றினார். இறுதியில் பெர்ஷியர்கள் முற்றிலும் தோல்வியடைந்தார்கள். ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். கைதிகள் இரக்கத்தோடு நடத்தப்பட்டார்கள்.
இந்த வெற்றி அலெக்சாண்டரின் புகழை பரவலாக்கியது. இந்த வெற்றியால் ஆசியா மைனரில் பல நகரங்கள் அலெக்சாண்டரின் பக்கம் திரும்பியது. அவர் எங்கு சென்றாலும் மக்கள் அவரை விடுதலைக்காரனாக வரவேற்றார்கள். அவர் கூறியது எப்போதும் ஒரே மாதிரிதான்: நான் உங்களை அடிமைகளாக்க வரவில்லை, உங்களை பெர்ஷியர்களிடம் இருந்து விடுவிக்க வருகிறேன். இதுவே மக்களின் மனதை வென்றது. ஆனால் இவை அனைத்தும் ஆரம்பம் மட்டுமே. பெர்ஷிய மன்னர் 3ஆம் டேரியஸ் இன்னும் களத்தில் இறங்கவில்லை. அவர் விரைவில் மிகப்பெரிய படையோடு வரப்போகிறார். அந்த சந்திப்பே வரலாற்றின் புகழ்பெற்ற ஈசூஸ் போராக மாறும். ஆனால் அதற்கு முன்பே அலெக்சாண்டர் தனது பாதையை அமைத்துவிட்டார். தீப்ஸ் அழிவில் துவங்கிய அவரது உறுதியான ஆட்சி இப்போது பெர்ஷிய பேரரசின் இதயத்தை தாக்குவதற்கான வலிமையாக மாறியது என்பதும் குறிப்பிடத்தக்கது.